ஹலோ அண்ட் ஹாய் வெல்கம் டு என்டர்ஸ் பிளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷ்மெல்லோஸ். அது வெஜ்ஜில் நம்ம வந்து செய்ய போகிறோம். பாருங்கள், இதுக்கு நான் 60 ml ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். வெஜ் ஜெலட்டின் பவுடர் ஒரு பேக்கெட்டு அது நம்ம வந்து போட்டிருக்கோம். அதாவது அது வந்து 10 கிராம் தான். அது பாருங்கள், 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர். நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டஸ்டிங் பர்பஸ்க்காக. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு மோல்டு எடுத்துக்கணும். அதை ஃபுல்லாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடர் வந்து நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் பாக்ஸில் தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி 60 ml வாட்டர், 1/2 கப் சுகர் எடுத்து நல்லா காய்ச்சிக்கலாம். இது வந்து 2 கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சிக்கணும். பாருங்கள், தண்ணியில் விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுகர் சிரப் வந்து பால் மாதிரி ஆகும். பாருங்கள், பால் மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம எடுத்திங்கன்னா உங்கள் கையில் அப்படியே நிற்கும். இப்போ அந்த ஜெலட்டினை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சுகர் சிரப்பில் போட்டு கொஞ்சமாக காய்ச்சிக்க போகிறோம். அதாவது த்ரெட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு காய்ச்சிக்க போகிறோம். பாருங்கள், போட்டு நம்ம வந்து கலந்துட்டு கொஞ்சமாக அந்த த்ரெட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இதில் நீங்கள் வந்து கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி கலர் ஆட் பண்ணல, ஒயிட்டாக தான் செய்ய போகிறேன். வெறும் வெனிலா எசன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். பாருங்கள், இது 5 to 6 minutes நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், மேலே அந்த டஸ்டிங் பவுடர் போட்டுட்டு பாருங்கள், இல்லைன்னா உங்கள் கையிலேயே அது வந்து ஒட்டிடும். பாருங்கள், இதை நீங்கள் வந்து 4 hours ரெஸ்ட் வச்சு எடுத்திங்கன்னா சாஃப்டான மார்ஷ்மெல்லோஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. க்யூபாக கட் பண்ணி அந்த பவுடர்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும் மார்ஷ்மெல்லோஸ். தேங்க்யூ.